நேச்சுரல் ஜாயின். நேச்சுரல் ஜாயின் என்ன பண்ணோன்னா நம்ம கண்டிஷன் ஆன் கிளாஸ்லாம் கொடுக்க வேணாம். நேச்சுரல் ஜாயினில் நேச்சுரல் ஜாயின் என்ன பண்ணணும், ஆன் கிளாஸே கொடுக்க வேணாம். ஸோ அது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த காலம்னா காலம் நேம் சேமாக இருக்குது ரெண்டு டேபிள்லேயும் ஆட்டோமேட்டிக்காக அந்த காலத்தெல்லாம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கும் ரெண்டு டேபிளையும் காலம். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் ரெண்டுத்துலேயும் லொக்கேஷன் ஐடி காமன். ஸோ அது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷன் ஐடியை பேஸ் பண்ணி ஃபெட்ச் பண்ணுறோம், ரோவை ஃபில்டர் பண்ணோம். இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இது காலம் நேமும் ஒன்று தான் பார்க்கும், டேட்டா டைப் பார்க்காது, ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்காது. ஸோ இப்போ வந்து ரெண்டு காலம் நேமும் சேம், ரெண்டு டேபிளில் ரெண்டு காலம் நேமும் சேம், பட் டேட்டா டைப் டிஃபர். அப்போ வந்து என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல எரர் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், கஸ்டமர் ஒரு டேபிள், சப்ளையர் ஒரு டேபிள். இப்போ கஸ்டமர் டேபிளில் நேம் ஒரு காலம், சப்ளையர் டேபிளில் நேம்னு ஒரு காலம். இதில் இருக்க நேம், கஸ்டமர் டேபிளில் இருக்க நேம் வந்து கஸ்டமர் நேம், சப்ளையர் டேபிளில் இருக்க நேம் வந்து சப்ளையர் நேம். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணாக்கா தப்பு, ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ் இட் இஸ் ராங். ஸோ இந்த கேஸை நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணாக்கா அது வந்து தப்பு, அவுட்புட் வந்து தப்பாக வரும், எரர் வராது, அவுட்புட் வந்து தப்பான அவுட்புட் வரும். ஸோ இதை மாதிரி கேஸ்லலாம் நம்ம நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எந்த கேஸு, அதாவது நம்மளுக்கு தெரியும் என்னென்ன காலம்னா சேம்னு, டெவலப்பருக்கு தெரியும் என்னென்ன காலம்னா சேம், நேம் சேமாக இருக்கும், பட் ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ் டேட்டா டைப் வைஸ் என்னென்ன காலம்னா சேம்னு சொல்லிட்டு டெவலப்பருக்கு தெரியும். ஸோ அப்போ எல்லா காலத்தையும் நம்ம ஜாயின் பண்ண வேணாம். காலம் நேம் சேமாக இருந்தாக்கா உடனே ஜாயின் பண்ண வேணாம். என்ன காலத்தை நம்ம இன்னும் இந்த காலத்தை ஒன்று தான் ஜாயின் பண்ணணும், அதை மாதிரி சொல்கிறதோ இது நம்ம யூசிங் கிளாஸ் கொடுக்கலாம். இப்போ லொக்கேஷன் ஐடி ஒன்று தான் இதெல்லாம் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 காலம்ஸ் ரெண்டு டேபிள்லையும் சேம் காலம் நேம், ஆனால் எனக்கு வந்து ரெண்டு காலத்தை ஒன்று தான் ஜாயின் பண்ணணும், மற்ற காலம்லாம் கிடையாது. ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ரெண்டுமே மற்ற காலம்லாம் டிஃபர், ரெண்டு காலம் தான் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் சேம். ஸோ அப்போ வந்து நம்ம யூசிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும். நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுவோம், அந்த 5 காலம்ஸையும் பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். எனக்கு அது மாதிரி தேவையில்லை, ஒரு ரெண்டு காலத்தை ஒன்று தான் பேஸ் பண்ணி பண்ணணும். அது மாதிரி கேஸில் நம்ம யூசிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும். அந்த யூசிங் கிளாஸில் என்னென்ன காலமோ அந்த காலம் நேமோ வந்து சொன்னால் போதும். லொக்கேஷன் ஐடி இங்கே ஜாயின் சேம் கிளாஸ். இப்போ ரெண்டு மோர் தென் ஒன் காலம் சேமாக இருந்தாக்கா லொக்கேஷன் ஐடி கமா அனதர் காலம். இப்போ இதுக்கு வந்து அலையாஸ் நேம் கொடுக்கக்கூடாது, இங்கே அலையாஸ் நேம் கொடுக்கக்கூடாது. செலக்ட் கிளாஸ்லேயும் அதுக்கு அலையாஸ் நேம் கொடுக்கக்கூடாது. அதே காலத்தை நம்ம சொன்னாக்கா செலக்ட் கிளாஸ்லேயும் அலையாஸ் நேம் கொடுக்கக்கூடாது.